நேற்று அவனுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பற்றி யோசிக்காமல் அவன் இன்னைக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சுட்டு அவன் போகிறானோ அவன் தாங்க வாழ்க்கையில் வின்னராக இருப்பான். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருந்தான்டா, என் கூடவே இருந்தான், நானும் அவன் தான் ஃப்ரெண்டு அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் நான் தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது என்னை தூக்கி போட்டு போயிட்டான். நான் யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது என்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க. இல்லாட்டி என்னை அப்ரிஷியேட் பண்ணி ஏதாவது ஒரு கமெண்ட் வரும். அப்படி நான் ஒழுங்காக பண்ணலைன்னா இது என் வாழ்க்கை பூரா நான் இருக்கிற வரைக்கும் யாருமே பார்க்க போகிறதில்ல. இது ஒரு பாயிண்டில் இந்த வீடியோ வந்து க்ரோ ஆகிறது கம்ப்ளீட்டாக நின்றுடும். இது பி கம்ப்ளீட்லி டெட். நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, சுத்தமாக ஹாப்பியாகவே இல்லை, என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேருந்து வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கையை இன்னும் எப்படி பெட்டராக மாற்றுறதுக்கான 3 ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸை இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது நீங்கள் பார்த்தே ஆகணும். முதல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் மைண்ட் செட். நீங்கள் எந்த மாதிரி ஹாப்பினஸை பார்க்குறீங்கன்ட்டு நீங்கள் மாற்றணும். நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என்னை பொறுத்த வரையில் ஹாப்பினஸ் இஸ் நாட் அன் அச்சீவ்மெண்ட். இப்போ வந்து நீங்கள் 10th படிக்கிற வரைக்குமோ இல்லை 12th படிக்கிற வரைக்குமோ உங்கள் அப்பா அம்மாலாம் என்ன சொல்லி உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க. என் ஸ்கூலில் டீச்சர்ஸ் கூட இந்த 10th எக்ஸாம் மட்டும் நீ நல்லா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான்டா, மற்றதெல்லாம் ஓகே, ஏன்னா இந்த 10th மார்க் ரொம்பவே தேவை. அதே தான் திருப்பி நீங்கள் 12th போகும்போதும் அதே தான் ஓவர்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலேஜ் போனதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கப்புறமும் அப்படி தான் இருக்கும். யூ சீ தட் இட் நெவர் எண்ட்ஸ் ரைட். பட் அந்த செகண்டில் உங்களுக்கு யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த 10th 12th காலேஜ் லைஃப் ஆஃபீஸ் இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதை முடித்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ, உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் கொடுக்குறாங்க, இதை நம்ம முடிச்சிட்டாலே போதும், இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு. பட் யூ டூ ரியலைஸ் ஸ்டேட் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை, அதுவும் கடந்து போயிடும் அப்படிங்கிறது. ஹாப்பினஸும் அதே மாதிரி தான். இட்ஸ் நாட் அ ஸ்டேட் ஆஃப் அச்சீவ்மெண்ட். ஒன்ஸ் யூ கெட் இட், இட்ஸ் நாட் த ஃபேக்ட் தட் யூ ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு ஹேவ் இட். ஹாப்பினஸை பற்றி அப்சஸ் பண்ணுற நிறைய பேருக்கு நான் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னா, தே ஆர் த லீஸ்ட் ஹாப்பியஸ்ட். இப்போ எனக்கு ஹாப்பி ஆகணும் ஹாப்பி ஆகணும் ஹாப்பி ஆகணும்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது aren't you reinforcing the fact that நீங்கள் ஆக்சுவலி இப்போ ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறது. ஸோ யூ நீட் டு திங்க் அபவுட் இட். ஸோ ஸ்டாப் அப்சஸிங் ஓவர் இட். அதுதான் இருக்கிறதுலே உங்களுக்கு மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப்பு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 கோட் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். நீங்கள் என் சேனலை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தீங்கனாலே தெரியும். முதல் விஷயமா வந்து நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணுங்கள், பண்ண தோன்றதை விட உங்களுக்குன்ட்டு சில கடமைகள் இருக்குது, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமாட்டே ஃபீலிங்ஸ் பாஸ் பட் யூ ரிமெயின். அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நேற்று எதுவும் நடந்துருச்சு, நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, சரி ஓகே, நேற்று நடந்ததோட சோகமாக இருந்தீங்களா, அட் தட் மோமெண்ட் இட்ஸ் பாஸ்ட். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோம், நேற்று இது நடந்ததே, ஐயோ ஏன் நடந்ததே, ஐயோ ஏன் நடந்ததே அப்படின்னு நீங்கள் அப்சஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி பண்ண வேண்டிய விஷயங்களில் கோட்டை விடுவீங்க. த ஒன் ஹூ வேக்ஸ் அப் எவ்ரி சிங்கிள் டே, எல்லா நாளும் அவன் எந்திரிக்கிறான், நேற்று அவனுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை பற்றி யோசிக்காமல் அவன் இன்றைக்கி என்ன பண்ணணுமோ அதை பண்ணி முடிச்சுட்டு அவன் போகிறானோ அவன் தாங்க வாழ்க்கையில் வின்னராக இருப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய டீனேஜர்ஸோ ஏன் ரொம்ப வளர்ந்தவங்க கூட யூஸ் பண்ணுற இந்த காமனான ஒரு கம்ப்ளைண்ட் நான் வந்து பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருந்தான்டா, என் கூடவே இருந்தான், நானும் அவன் தான் ஃப்ரெண்டு அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் நான் தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது என்னை தூக்கி போட்டு போயிட்டான். நான் யூஸ் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது என்னை தூக்கி போட்டு போயிட்டாங்க. இந்த கீவேர்டை யூஸ் தான். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லாட்டி வந்து ஒரு பெரிய மூவி ஸ்டார் கூட எடுத்துக்கோங்க, விஜய் சேதுபதி, விஜய், சூர்யா, தனுஷ், ஷாருக் கான், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க. சம்மன் ஹூ இஸ் வெல் ரெஸ்பெக்டட் பை த சொசைட்டி. நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணுங்கள், எதுக்காக அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, எதுக்காக 20 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் அவங்க டாப்லேயே இருக்காங்க அப்படின்ட்டு. பிகாஸ் தே ஆர் யூஸ்ஃபுல் டு த சொசைட்டி. இப்போ மூவி ஸ்டார்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க, எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறாங்க. ஸோ தே ஹாவ் அ யூஸ் டு தெம். பட் அவங்கள வேறு யாராவது ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா அவங்களால அதே அளவுக்கு யூஸ்ஃபுல்னஸ்ஸாக இருக்க முடியுமா இந்த உலகத்துக்கு, இல்லாட்டி நமக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை. தட்ஸ் த ரீசன் வை தேவ் பீன் ஆன் டாப். அதனால தான் அவங்க 10-20 வருஷமாக அவங்க நம்பர் 1ல் இருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனி பிஸ்னஸ் மேன் கூட எடுத்துக்கோங்களேன். இப்போ பில் கேட்ஸு, மார்க் ஜக்கர்பர்க், இப்படிப்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டால் 10-20 வருஷமாக அவங்க தான் டாப் 10ல் இருக்காங்க மோஸ்ட் ரிச்சஸ்ட் பீப்புளில். பிகாஸ் தே ஆர் த மோஸ்ட் யூஸ்ஃபுல். அவங்கள நீங்கள் நாளைக்கு நாளும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இன்னும் 20 வருஷம் இருப்பாங்க, இன்னும் 30 வருஷம் இருப்பாங்க. அவங்கள ஒருத்தவங்க ரீப்ளேஸ் பண்ணானா, அவங்கள சொசைட்டி தூக்கி போட்டுச்சுன்னா எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள விட வேறு யாரும் யூஸ்ஃபுல்லாக வந்தால் மட்டும்தான். நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, சொசைட்டிக்கு நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்க, அவ்வளோ சிம்பிள் தான்.
நீங்கள் ரொம்ப சொசைட்டிக்கு தேவையிலே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களை அவங்க அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? நிறைய பேர் காலேஜ் படிக்கிறவங்கலாம் என் வீடியோ பார்ப்பீங்க. என் வேலையில் இருந்தீங்கன்னா கூட சரி, இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கும் போதோ இல்லை காலேஜில் சும்மா படிச்சுட்டு இருக்கும் போது கூட நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ஐயோ இந்த கோர்ஸை நான் ஏன்டா எடுத்தேன், எனக்கு தெரியவே இல்லையே, எனக்கு இது பிடிக்கலையே, நான் இதுக்கு படிக்கணுமா? படிக்கணும். ஏன்னா இப்போ உங்களோட வேலை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, படித்து நல்ல மார்க் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் ஏதாவது ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறது. இப்போ அந்த ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் செட் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணீங்கன்னா, பண்ண தோன்றதை விட யூ வில் கெட் குட் அட் இட். ஒரு பாயிண்டில் நீங்கள் 100க்கு 100 மட்டுமே வாங்கிட்டு இருந்தால், நல்லா இருக்கே, நான் தான் ரொம்ப அப்ரிஷியேட் ஆகிறேன், நான் 100க்கு 100 வாங்கினேன், எனக்கு வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாங்க காலேஜ், அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல இடத்துலையும் வேலை கிடைக்க போகுது, யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் கண்டென்ட் அண்ட் சாட்டிஸ்ஃபைட். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போயிட்டீங்க. அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலை, பட் இருந்தாலும் எனக்கு வேறு வழியே இல்லை, இதை தான் நான் பண்ணணும், நான் பண்ண வேண்டியதை பண்ணுவேன், பண்ண தோன்றதை விட அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். அந்த ப்ரொமோஷன் வந்து 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 ஒரு பாயிண்ட்டை நீங்கள் லட்ச கணக்கில் சம்பாதிக்கலாம், யாராலையும் சொல்ல முடியாது. ப்ராபப்ளி அட் தட் டைம் யூ வில் பி கண்டென்ட் வித் யுவர் செல்ஃப், சரிங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை பண்ணி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அட் அ பாயிண்ட் யூ வில் ஸ்டார்ட் ப்ரொவைடிங் மோர் வேல்யூ டு த சொசைட்டி. நீங்கள் தான் இருக்கிறதுலே அதிகமாக வேல்யூ கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ நீங்கள் தான் இருக்கிறதுலே அதிக தேவையில் இருப்பீங்க. அப்போ நீங்கள் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் அப்ரிஷியேட்டடாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் கண்டென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த கண்டென்ட்டும் தாண்டி ஒரு பாயிண்டில் நீங்கள் உங்களை பற்றி பெருமையாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த பெருமையாக ஃபீல் பண்ணி நம்ம இவ்வளோவும் பண்ணியிருக்கோம்ல, நம்மளை சொசைட்டி இந்த அளவுக்கு வேல்யூ பண்ணுது, நம்ம இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக பண்ணதுலேருந்து கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ உங்களை திருப்பியும் காலேஜ்க்கு போய் படி அப்படின்னு அந்த ஒரு சினாரியோலேருந்து உங்களுக்கு சொன்னாங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கீங்க, கான்ஃபிடென்ஸ் அப்போ உங்களுக்கு வருது, அண்ட் ஃபைனல் ரிசல்ட்டாக யூ டெஃபினெட்லி வில் ஸ்டார்ட் டு ஃபீல் ஹாப்பி. இப்போ என்னை பொறுத்த வரையில் நான் எப்போவுமே ஹாப்பினஸ் எப்படி பார்ப்பேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆல்வேஸ் இன் த பாஸ்ட் ஃபார் மீ. இப்போ நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அதை முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தேன்னா, நான் அதை நல்லாவே பண்ணிட்டேன்டா அப்படின்னு எனக்கு ஒரு கண்டென்ட்மெண்ட் வரும். பட் அதே மாதிரி வேலை இல்லை அதை விட இன்னும் அதிகமான வேலையை நான் திருப்பியும் பண்ணி ஒவ்வொரு தடவையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் தென் எனக்கு இருக்கிற பயம் எல்லாம் போயிடும், எனக்கு இருக்கிற ஃபியர் போயிடும். என்ன ஃபியர்டா சந்தோஷ் சொல்கிற அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக சில பேர் கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் இதெல்லாம் இழந்துட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலன்ட்டு. அந்த இழக்கிற ஃபியர் எப்போ தெரியுமா போகும்? அந்த பயம் வந்தும் நீங்கள் திருப்பியும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதை யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் கான்ஃபிடென்ட். ஏன்னா எல்லாம் திருப்பியும் போச்சுன்னா கூட நீங்கள் எல்லாம் திருப்பியும் எடுத்துருவீங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் எனிதிங் இன் லைஃப். ஸோ வேலை நீங்கள் பார்த்து சொசைட்டிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமால்ட்டே அட் அ பாயிண்ட் அஸ் அன் ஆடட் போனஸாக நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த வேலையை பண்ணி முடித்ததுக்கப்புறமேல்ட்டு உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வருது, சரிங்களா? இந்த வேலையை நம்ம இன்புட்டுன்னு வச்சுக்கிறோம், அந்த ரிசல்ட்டை அவுட்புட்டுன்னு வச்சுக்கிறோம். எந்த விஷயங்களெல்லாம் அந்த இன்புட்டுக்கு கான்ட்ரிபியூட்டிங்காக இல்லையோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த ரிசல்ட்டு அவுட்புட்டுக்கு நல்லா வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால் எந்த விஷயங்கள்லாம் இன்புட் இல்லையோ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேருந்து ரிமூவ் பண்ணணும். இது என்னவா இருக்கலாம்? உங்களோட தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் தேவையில்லாமல் அதிக என்டர்டெயின்மெண்ட் கன்சியூம் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் உட்காந்து பிஞ்ச் வாட்ச் பண்ணுறீங்க நெட்ஃப்ளிக்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது இருக்கும். தம்மாக இருக்கலாம், சரக்காக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் இன்புட் அஃபெக்ட் பண்ணி ப்ராப்பரான ரிசல்ட் கொடுக்காமல் இருக்குது. இப்போ நீங்கள் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் கூட வைக்க மாட்டாங்க, அதனால தான் அவங்க நம்பர் 1ல் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கராக இருக்கலாம், நீங்கள் வந்து காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்க, அதெல்லாம் மேட்ரே இல்லை. பட் ஆனால் நீங்கள் இருக்கிற ஒரு இடத்துலேருந்து பெஸ்ட்டு யார் இருக்காங்களோ உலகத்தில், இப்போ எம்எஸ் தோனி கிரிக்கெட்டில் எடுத்துக்கலாம், விராட் கோலி கிரிக்கெட்டில் எடுத்துக்கலாம், ஏன் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் நம்பர் 1ல் இருந்ததுக்கு மேஜர் ரீசன் மற்றவங்கெல்லாம் அவங்க ஃபீல்டில் இருக்கிறவங்க எதெல்லாம் ஐயோ நான் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் போக முடியுமா அந்த லெவலுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் எம்எஸ் தோனி ஏற்கனவே பண்ணிட்டாரு, விராட் கோலி எல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க. தட் இஸ் த ரீசன் வை தே ஆர் நம்பர் 1.
அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த இன்புட்டுக்கு எந்த விஷயங்கள்லாம் இன்டர்ஃபியரன்ஸாக இருக்கோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்க வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டாங்க. தே சாக்ரிஃபைஸ்ட் இட் டு பி த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். நீங்கள் ஒரு வேலையை உருப்படியாக பண்ணி முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கை பூரா டிவிடெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ நான் ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா என் வாழ்க்கை பூரா இதை பார்த்துட்டே இருப்பாங்க யாராவது. இதுலேருந்து ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு எதாவது கிடைக்கும், இல்லாட்டி என்னை அப்ரிஷியேட் பண்ணி எதாவது ஒரு கமெண்ட் வரும். அப்படி நான் ஒழுங்காக பண்ணலன்னா இது என் வாழ்க்கை பூரா நான் இருக்கிற வரைக்கும் யாருமே பார்க்க போகிறதில்ல. இது ஒரு பாயிண்டில் இந்த வீடியோ வந்து க்ரோ ஆகிறது கம்ப்ளீட்டாக நின்றுடும். இட் வில் பி கம்ப்ளீட்லி டெட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் பண்ணுற எல்லா வேலைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் இதை உருப்படியாக பண்ணி முடிச்சிங்கன்னா தான் அதுலேருந்து கிடைக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கை பூரா பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், நீங்கள் எல்லாத்தையுமே ஒழுங்காக பண்ணுங்கள், நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி எந்த விஷயங்கள்லாம் உங்களால் சீக்கிரமாக பண்ணி முடிக்க முடியுமோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆரம்பித்து நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிகிட்டே வாங்க. பண்ண தோன்றதை விட அட் அ பாயிண்ட் as an added bonus you will feel happy. ஏன்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஹாப்பினஸ், இது வந்து இட்ஸ் அபவுட் கான்ஃபிடென்ஸ், கண்டென்மெண்ட், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கெட்டிங் அப்ரிஷியேட்டட் பை த சொசைட்டி. இந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. நான் கடைசியில் முடிக்கும் போது சந்தோஷம் எனக்கு எதுக்குடா தேவை இவ்வளோத்தையும் நான் பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு கூட நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் ஐ ஹோப் யூ காட் த பாயிண்ட். இந்த 3 விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து என்னதை பற்றி பேசணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ கை, see you, டாடா, பாய்.